பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிறப்பானதுன்னு சொல்லலாம். நம்மளுடைய கவலைகள், துக்கம், துயரங்கள் நீங்குவதற்கு இது போதுமானதுன்னு சொல்லலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் கவலை, துக்கம், துயரம் இருந்து கொண்டே இருக்குது. நம்மளுடைய லைஃப்பில் எதனாலலாம் நமக்கு பிரச்சனை வருதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம கூட இருக்கக்கூடிய குடும்பத்தினர்னாலேயும் பிரச்சனை வருது, செல்வ குறைபாட்டின் காரணமாகவும் பிரச்சனை வருது, உடல் ரீதியான பிரச்சனைகள் வருது, மன ரீதியான வருத்தங்கள் வருதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையே ஒரு அமைதியே இல்லை. எப்போ பார்த்தாலும் கவலையாக இருக்குது, வெறுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா, 1500 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சஹாபாக்களுக்கு இல்லாத பிரச்சனையா சொல்லுங்கள்? அவர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்லாம் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நினைத்து பாருங்கள், நாம் இன்றைக்கெலாம் காசுக்காக கவலைப்பட்டுருக்கோம். அவங்க எதுக்காகலாம் கவலைப்பட்டாங்க? ஒரு நேர தொழுகைக்காகலாம் கஷ்டப்பட்டாங்க. பகிரங்கமாக தொழுக முடியாமலாம் சிரமப்பட்டு தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தாங்க. எல்லார் வாழ்க்கையுமே கஷ்டம் இருந்துச்சு தான். ஆனாலும் நமக்கு இருந்த விரக்தி இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. அவர்கள்ட்ட ஒரு தீராத ஒரு உறுதி இருந்துச்சு. அவங்கள பார்த்திங்கன்னா, அந்த கொதிக்கிற மணலில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாலைவனத்துடைய மணலில் போட்டெல்லாம் சுட்டெரிப்பாங்களாமா அங்கே இருக்கக்கூடிய குறைசினர். அப்போ கூட அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வின் மீது அவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தாங்க. அவங்களுடைய கவலை, துன்பம், துயரம் எதுவுமே அவங்களுக்கு பெருசாக தெரியல. நமக்கு ஒரு சின்ன ஒரு சோதனை வந்துட்டாவே நமக்கு மவுத்தே வரமாட்டேதுங்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கவலைப்படுறோம். செத்தா கூட பரவாயில்லைங்கிற அளவுக்குலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் விரக்தியாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த ஒரு துவாவை ஓதி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஒரு ஈமானும் அந்த ஒரு உறுதியும் உங்கள் மனசுக்கு வரும். மனமும் உங்களுக்கு என்னாகும்? அமைதியாகும். அந்த அமைதியின் காரணத்தினால நீங்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீங்க. எல்லார் வாழ்க்கையிலும் டெய்லி பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்தில் நம்மளால் தீர்க்க முடியாது. ஆனாலும் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் மனசுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அமையணும்னா அதுக்கு அல்லாஹுடைய நாட்டம் இருக்கணும். என்னதான் ஏத்தையும் கொஞ்சம் எச்சிக்கமின்னு வாழ்க்கையில் சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட மன அமைதியோடு நம்ம வாழ்ந்துட்டோம்னாவே ஒரு திருப்தியான வாழ்க்கை தான். அது கிடைக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் இந்த துவாவில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த துவா தான் பிஸ்மில்லாஹில்லதி லா இலாஹா இல்லாஹுவர் ரஹ்மானுர் ரஹீமோ அல்லாஹும்ம திஹிபு அன்னில் ஹம்ம வல் ஹுஸ்ன. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாக இருக்கிறான். யா அல்லாஹ், நீயே என்னை விட்டு கவலையும் துக்கத்தையும் நீக்குவாயாக அப்படின்னு அர்த்தம். இதில் 2 வார்த்தை சொல்கிறோம். கவலை, துக்கம் ரெண்டும் ஒன்றான்னு கேட்டால் கிடையாது. கவலை அப்படின்னா என்னென்னா, ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நம்ம லைஃப்பில் நடந்துகிட்ருக்கா, அதனால நம்ம மனசு கஷ்டப்படுறோமா, அதெல்லாம் கவலை. அதே பெரிய பிரச்சனையாக நடந்துருச்சு, அதை நம்ம திரும்ப மீட்டெடுக்கவே முடியாது. ஒரு பெரிய மவுத்து, என்னுடைய தந்தை இறந்துட்டாரு, என்னுடைய குடும்பத்தினர் இறந்துட்டாங்க, என்னுடைய குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஒரு துயரத்தில் இருப்பாங்க. என்னுடைய அத்தனை பிஸ்னஸுமே லாஸ் ஆயிடுச்சு, என்னுடைய பெரிய ஒரு சொத்தே கையை விட்டு போயிடுச்சு, என்னுடைய நகை காணாமல் போச்சு. சில விஷயம்லாம் பார்த்திங்கன்னா அதை திரும்ப மீட்டெடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த துயரம்னு சொல்லுவாங்க. நமக்கு கவலை அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிகமாக வரக்கூடியதை விட துயரம் வந்தவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா, நோய்வாய்ப்பட்டு அதிலே மூழ்கி விடுறாங்க. இப்போத்த காலத்தில் பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆனால், ஸ்ட்ரெஸ் ஆனால் கூட நோய் வந்துடுது. அந்த நோய் என்ன பண்ணிடுதுன்னு சொல்லுங்கள்? அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பை கொடுத்துருது. குடும்பத்துலேயும் நிம்மதி இருக்காது, வாழவே முடியாத அளவுக்கான ஒரு சூழ்நிலையை கொடுத்துருது. அப்போ நீங்கள் கவலை, துக்கம் இந்த ரெண்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும், அது நம்மளை அணுகக்கூடாது, நம்மளை அண்டிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஒரு துவாவை ஓதிவாங்க. உங்கள் மனசில் இருக்க கவலை, மைண்டில் இருக்கக்கூடிய கவலை, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். அல்லாஹுடைய கிருபையில் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்வீங்க. எல்லாருக்கும் தினமுமே ஏதாவது ஒரு தேவை இருந்துட்டு தான் இருக்கும், ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அதற்கான மன வலிமையை அல்லாஹ் கொடுத்துட்டாவே நம்ம திருப்தியாக வாழ்ந்துடலாம். அதை என்ன பண்ணிடலாம்? ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம். அதனால் இதை ஓதுங்க. உங்களுக்கு ஒரு மன அமைதியும் மன தெளிவையும் அல்லாஹ் கொடுப்பான். கவலை இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு இது உங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இதை முடிஞ்சால் நீங்கள் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடி கூட 3 முறை ஓதிட்டு வர்றது சிறந்ததாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி தான் ஓதிட்டு வந்திருக்காங்க. அப்படி தான் நபி அவர்கள் ஓதியதாகவும் அறிவித்து கொடுத்துருக்காங்க. நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.